ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு Marq TV வந்திருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லோகோ வந்து அப்படியே ஹேங் ஆகி நிற்குது. இதுதான் என்னோட பிரச்சனை. இதுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படி விட்டோம் அப்படின்னா லோட் ஆகிட்டு UHD அப்படி ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கு. இதுதான் என்னோட பிரச்சனை. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். இது ரெண்டு வகையான இதில் வந்து சால்வ் பண்ண முடியும். ஒன்று நம்ம வேல்யூ மைனஸ் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொடுத்து ரெக்கவரி மோடில் வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாஃப்ட்வேர் போடலாம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் ரெக்கவரி மோடு வந்து ட்ரை பண்ணல. டைரெக்டாக எங்ககிட்ட சாஃப்ட்வேர் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் டைரெக்டாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு டிவிக்கு எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாமே சொல்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். இப்போ இந்த டிவினோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 49VAOUHDM. இதுதான் இதனோட மாடல் நம்பர். இதனோட போர்டினோட மாடல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா TP.HV553.PC821. இதுதான் இதனோட மாடல் நம்பர். இப்போ இதுக்கு வந்து நம்ம யூஎஸ்பியில் வந்து சாஃப்ட்வேர் போட போகிறோம். யூஎஸ்பியில் சாஃப்ட்வேர் போடுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, யூஎஸ்பியில் சாஃப்ட்வேர் போடுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணோன்னே கம்பல்சரி பென்ட்ரைவை வந்து ஃபார்மேட் பண்ணிடணும். இதில் என்ன ஃபைல் இருந்துச்சு அப்படின்னாலும் வேறு ஃபைல் ஏதோ ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்காது. அதனால் வந்து கம்பல்சரி வந்து சாஃப்ட்வேர் வந்து எரேஸ் பண்ணிடணும். பென்ட்ரைவை வந்து ஃபார்மேட் பண்ணிடணும். பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டிவினோட மாடல் நம்பர் சாஃப்ட்வேர் வந்து இதில் காப்பி பண்ணோம். ஃபஸ்ட்டு பென்ட்ரைவில் மாடல் நம்பர் TP.HV இப்போ இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் ஃபைலை காப்பி பண்ணிட்டு பென்ட்ரைவில் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஃபைல் ஃபுல்லாக காப்பி ஆகி முடித்தோன்னே ஜஸ்ட்டு வந்து இந்த பென்ட்ரைவை வந்து யூஎஸ்பி 1ல் சிலது எடுத்துக்கும், சிலது யூஎஸ்பி எதில் கனெக்ட் பண்ணாலும் எடுத்துக்கும். நம்ம இப்போது கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம் எதில் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைல் வந்து நம்ம பென்ட்ரைவில் காப்பி ஆயிடுச்சு. காப்பி ஆனதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு வந்து இதை சேஃப் ரிமூவ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம இந்த யூஎஸ்பி எடுத்து வந்து போர்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து 2 யூஎஸ்பி இருக்குது. நான் இதில் ஃபஸ்ட்டு யூஎஸ்பியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஆன் பண்ண போகிறோம். சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்கே வந்து எடுத்துருச்சு. நம்ம இது சாஃப்ட்வேர் எடுக்கிறப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சென்சார் லைட் வந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்போ இது வந்து 100% வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி பவர் சப்ளை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சாஃப்ட்வேர் பாதி இதாகி லோடாகி நின்றுச்சு அப்படின்னா நம்ம EMMCயில் தான் மறுபடியும் சாஃப்ட்வேர் வந்து போட முடியும். நார்மல் யூஎஸ்பியில் வந்து சாஃப்ட்வேர் போட முடியாது. அதனால் கம்பல்சரி வந்து இது சாஃப்ட்வேர் லோட் ஆகிறப்போ பவர் சப்ளை வந்து கட் ஆகாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு UPS லைன் இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். இது கம்ப்ளீட் ஆகி முடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். நம்ம ஜஸ்ட்டு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் ஆகி முடிச்சோன்னா அதுவே வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் ரீபூட் த மிஷின் சொல்லி கேட்குது. அதே மாதிரி இந்த இடத்துல சென்சர் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எரிஞ்சிட்டு இருந்ததை விட இப்போ வந்து இதனோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும். விட்டு எரியறது வந்து கன்டினியூஸாக இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவியை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம்.
ஜஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் லோட் பண்ணி முடிச்சோடனே ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த விஸ்டம் ஷேர் அப்படிங்கிறது ஓடி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து செட்டப்பில் வந்து நிற்கும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு இதுக்கு நம்ம போட்டிருக்க சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் ரிமோட் சப்போர்ட் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர். அதனால நம்ம சாம்சங் ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணி இந்த இது ஆப்ஷன் எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம லாங்குவேஜ் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படி உள்ளே போனோம் அப்படின்னாவே போதும். ஜஸ்ட் வந்து இதாகிக்கும். இப்போ இந்த ஆப்ஷனில் வந்து HDMI செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஆன் பண்ணுறப்போ HDMI தான் நிற்கும். இல்லை ஹோம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அந்த ஹோமில் போயிட்டு HDMI செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெட் பண்ணிட்டு இது பண்ணுறப்ப இந்த ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். அது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் லோட் ஆகி உங்களுக்கு HDMIயில் வந்து நின்றோம். தேங்க்யூ. சர்வீஸ் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கு, கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.